கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்குரியதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம குறைவுள்ளவர்களாய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய், என்னையெல்லாம் இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா, நான் சொல்கிறதெல்லாம் என் குடும்பம் ஏற்றுக்குமா, ஏன்னா நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேனே, ஒன்றுமில்லாதவளாக இருக்கிறேனே, என்னையெல்லாம் ஏற்றுக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளுடைய பேர் தெரியாமல் இருக்கும். தாவீதை யோசிச்சு பாருங்கள். தகப்பனுக்கு கூட அவருடைய பேர் ஞாபகத்துக்கு இல்லை, சகோதரர்களுடைய பேரெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. ஆனால் சொந்த மகனுடைய பேரையே மறந்த தகப்பனாக இருக்கிறார். அப்போது சாமுவேல் ஐயா அபிஷேகம் பண்ணும் போது சொல்கிறார், உனக்கு இன்னொரு மகன் இருப்பாரே அப்படின்னு. அப்போ அந்த அளவு மறக்கப்பட்டவனாக இருந்த தாவீதை தேவன் என்ன பண்ணார்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போது மறக்கப்பட்ட என்னையும் உங்களை தேவன் என்ன செய்ய போகிறார்னா, பேரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எங்கெல்லாம் நம்ம மறைக்கப்பட்டு இருந்தோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மளை கொண்டு ஆசீர்வாதமாக நடத்த போகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.